வணக்கம். இன்றைய செய்தி தொகுப்பினை வழங்குவதற்காக நான் கோட்டீஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 10 லட்சம் ரூபாய் கடனை திருப்பி கேட்ட லாரி அதிபர் படுகொலை. வாணியம்பாடி அருகே நண்பர் அவரது மனைவி சேர்ந்து வெறிச்செயல். போக்குவரத்து நெரிசலை தடுக்க வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம். அமைச்சர் துரைமுருகன் உத்தரவு. அடிப்படை வசதிகள் கேட்டு நரிக்குறவ இன மக்கள் மனு. விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் ஆர் காந்தி உறுதி. வகுப்பறையில் புகுந்து ஆசிரியையிடம் பணம் பறிப்பு. குடியாத்தம் அரசு பள்ளியில் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக விரிஞ்சிபுரம் கோயில் சிம்மக்குளத்தில் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இருப்பினும் கடை ஞாயிறு விழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் நள்ளிரவு சாலைகளில் படுத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். வேலூர் அருகே மிகவும் பழமையான பாடற்பட்ட ஸ்தலமாக விரிஞ்சிபுரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மார்கபந்தீஸ்வரர் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் கடை ஞாயிறு விழா மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா என்பதால் சிம்மக்குளத்தில் புனித நீராட பக்தர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது. இருப்பினும் இந்த விழாவானது நள்ளிரவு 12 மணி அளவில் தொடங்கியது. இதில் கலவை சச்சிதானந்த சுவாமிகள், ரத்னகிரி பாலமுருகனடிமை சுவாமிகள் ஆகியோர் கலந்து கொண்டு பூஜைகளை செய்து சிம்மக்குளத்தை திறந்து வைத்தனர். இதில் மாவட்ட ஊராட்சி தலைவர் பாபு, அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார், விரிஞ்சிபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் குணசுந்தரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆனால் பக்தர்களுக்கு குளத்தில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்ததால் கோவில் வெளியே ஏராளமானோர் ஏமாற்றத்துடன் காத்திருந்தனர். ஐதீகப்படி சிம்மக்குளத்தில் குளித்த பின்னர் கோயில் வளாகத்தில் நள்ளிரவில் படுத்து உறங்குவது வழக்கம். ஆனால் கோவிலுக்குள் படுத்துறங்க தடை விதிக்கப்பட்டிருப்பதால் வளாகம் முழுவதும் நள்ளிரவு வெறிச்சோடி காணப்பட்டது. இருப்பினும் கோவிலுக்கு வெளியில் குளத்து நீரில் ஷவரில் குளிக்கும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பெண்கள் அதில் குளித்த பின்னர் காவல்துறையினரின் தடையையும் மீறி கோபுர வாசலில் சிம்மக்குளத்தின் தண்ணீரை பொதுமக்களின் மீது தெளித்த பின்னர் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றியே தீர வேண்டும் என்ற நோக்கில் கோயிலுக்கு வெளியில் உள்ள சாலைகளில் படுத்துறங்கினர். கோவிலில் அனுமதிக்கவில்லை என்றாலும் பெண்கள் விடாப்பிடியாக கோபுர வாசலில் கோவிலுக்கு வெளியே படுத்துறங்கியது அங்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வந்த சிம்மக்குளத்தில் குளித்து படுத்துறங்கும் நிகழ்ச்சிக்கு மாவட்ட நிர்வாகம் கொரோனா காலம் என்பதால் 2வது ஆண்டாக தடை விதித்தது பக்தர்களை வேதனையடையச் செய்தது. இருப்பினும் இந்த தடையால் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வாணியம்பாடி அருகே கொடுத்த கடனை திருப்பி கேட்ட லாரி உரிமையாளர் அடித்து கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக தம்பதி இருவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த வன்னிய அடிகளார் நகர் பகுதியை சேர்ந்தவர் வெங்கடேசன், சின்ன வேப்பம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர். இவர்கள் இருவரும் நண்பர்கள். சங்கர் லாரி மெக்கானிக்காக வேலை பார்த்து வருகிறார். இருவரும் நண்பர்கள் என்பதால் வெங்கடேசன் சங்கருக்கு கடனாக ரூபாய் 10 லட்சம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வெங்கடேசன் தான் கொடுத்த கடனை அடிக்கடி சங்கரிடம் திருப்பி கேட்டுள்ளார். இதேபோல் கடனை திருப்பி கேட்க சங்கர் வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் சங்கர் அவரது வீட்டில் இருந்த இரும்பு கம்பி எடுத்து வெங்கடேசனை தாக்கியதாக கூறப்படுகிறது. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் விரைந்து சென்று படுகாயம் அடைந்து இரத்த வெள்ளத்தில் இருந்த வெங்கடேசனை மீட்டு சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கே சிகிச்சைக்கு பின்னர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆனால் வழியிலேயே வெங்கடேசன் உயிரிழந்தார். தகவலின் பேரில் தாலுகா போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பிரேதத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள சங்கர் மற்றும் அவரது மனைவி பாக்கியலட்சுமி ஆகியோரை தேடி வருகின்றனர். கொடுத்த கடனை திருப்பி கேட்ட லாரி உரிமையாளர் இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
அரக்கோணத்தைச் சேர்ந்த நரிக்குறவை இன மக்கள் அமைச்சர் ஆர் காந்தியை சந்தித்து அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கும்படி கோரிக்கை வைத்தனர். அதன் பேரில் உடனடி நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் உறுதியளித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்ட திமுக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளரும் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சருமான ஆர் காந்தியை சந்தித்து ஏராளமானோர் தங்கள் பிரச்சினைகள் குறித்த கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். அவர்களுக்கு தேவையான உதவிகளை அமைச்சர் ஆர் காந்தி உடனுக்குடன் செய்து வருகிறார். இதேபோன்று அரக்கோணம் மேற்கு ஒன்றியம் பெருமாள் ராஜப்பேட்டை ஊராட்சியில் உள்ள நரிக்குறவை இன மக்கள் தாங்கள் குடியிருக்கும் பகுதியில் சாலை வசதி இல்லை எனவும் மேலும் 3 கிலோமீட்டர் தூரம் சென்று வருவதாகவும் தெரிவித்திருந்தனர். இதையடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஆர் காந்தி அவர்களிடம் உறுதியளித்தார். மேலும் இப்பிரச்சினை தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டார். அப்போது மாவட்ட அவைத்தலைவர் அசோகன், மாவட்ட துணைச் செயலாளர் ஏ.கே. சுந்தரமூர்த்தி, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரும் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினருமான ஜே.எல். ஈஸ்வரப்பன் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இதையடுத்து நரிக்குறவை இன மக்கள் அமைச்சர் ஆர் காந்தியுடன் ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர். வேலூரில் போக்குவரத்து நெரிசலை தடுக்க கிரீன் சர்க்கிள் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என அமைச்சர் துரைமுருகன் உத்தரவிட்டுள்ளார். வேலூர் கஸ்பா பிள்ளையார் கோவில் பகுதியில் 1,08,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் அரங்கம் என்ற பெயரில் சமுதாய நலக்கூடம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றியும் திறந்து வைத்தார். நிகழ்ச்சிக்கு வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அனைவரையும் வரவேற்றார். விழாவில் வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் குமாரவேல் பாண்டியன் தலைமை உரை நிகழ்த்தினார். அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஏ.பி. நந்தகுமார், வேலூர் மாநகராட்சி ஆணையாளர் அசோக்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு பேசுகையில், அணைக்கட்டு, காட்பாடி, வேலூர் ஆகிய தொகுதிகளுக்கு உட்பட்ட மையப்பகுதியில் இந்த அரங்கம் கட்டப்பட்டுள்ளது என்றும் மிகவும் அழகான வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இதனை சிறப்பாக பராமரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் கிரீன் சர்க்கிள் அருகே அதிக அளவில் ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டுள்ளதால் வேலூர் முழுவதும் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது என்றும், எனவே உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், மாநகராட்சி ஆணையாளர் உள்ளிட்டோர் சீரமைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். நான் வருகிற பொழுது கூட பார்த்தேன், இந்த கிரீன் சர்க்கிளில் ஏகப்பட்ட டிராபிக் ஜாம். என்னன்னு கேட்டா, அவன் கடைக்கு நேரா பஸ் ஸ்டாண்டை வைக்காம தள்ளி விட்டுட்டான். எங்க பஸ் ஸ்டாண்டை வைக்கணுமோ அவன் கடைக்கு வரட்டாங்க. நான் வரும்போது பார்த்துட்டு வந்தேன், ஒருத்தன் டீ கடை வச்சிருக்கான், அதுக்கு முன்னால 200 பேர் நிற்கிறான் பஸ் ஸ்டாண்டில். நான் கலெக்டர் வந்திருக்கா, கமிஷனர் வந்திருக்கா, எம்எல்ஏ இருக்கா எனக்கு தெரியாது. ஒரு வார காலத்துக்குள் இவையெல்லாம் தூக்கி எறியப்பட்டு அந்த சர்க்கிள் அகலமாக்கப்பட வேண்டும். இதை போன முறை நான் எம்எல்ஏவாக இருக்கிற பொழுது 1000 முறை சொன்னேன். ஆனால் கத்தையாக வாங்கியவர்கள் ஆட்சியில் அதை கவனிக்கவில்லை. இப்பொழுது நான் அமைச்சர், நான் ஆணையிடுகிறேன், மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சொல்லுகிறேன், கமிஷனருக்கு சொல்லுகிறேன், எம்எல்ஏக்கு சொல்லுகிறேன், மாவட்ட வேகமாக செயல்படுகிற மாவட்ட கழக செயலாளருக்கு சொல்லுகிறேன். இந்த சர்க்கிளை நீங்கள் சரி செய்யாவிட்டால் வேலூரில் டிராபிக்கை சரி செய்ய முடியாது. கடந்த 10 ஆண்டுகளில் எந்த வேலையும் சரியாக செய்யப்படவில்லை என்று குறிப்பிட்டு பேசிய அமைச்சர் துரைமுருகன், ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரில் சாலைகள் தோண்டப்பட்டு சீரமைக்கப்படாமல் உள்ளதாகவும், எனவே பொதுமக்களுக்கு சிரமமில்லாமல் உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணி மிகவும் தாமதமாக நடைபெற்று வருவதால் அதனை விரைந்து முடிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாநகராட்சி ஆணையருக்கு அமைச்சர் துரைமுருகன் உத்தரவிட்டார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேலூரில் இருந்து சபரிமலைக்கு நேரடி பஸ் போக்குவரத்தை அரசு விரைவு போக்குவரத்து கழகம் ஏற்பாடு செய்துள்ளது. இந்த வசதி நாளை தொடங்குகிறது.
ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் இருந்து சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய செல்கின்றனர். இதற்காக அவர்கள் ரயில், சுற்றுலா பஸ், வேன், கார் உள்ளிட்டவை மூலம் பயணம் மேற்கொள்கின்றனர். சபரிமலை பக்தர்களுக்காக சென்னையில் இருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அதேபோல் தமிழக அரசு போக்குவரத்து கழகமும் சிறப்பு பஸ்களை இயக்க வேண்டும் என்று கோரிக்கை பக்தர்கள் மத்தியில் பல ஆண்டுகளாக இருந்து வந்தது. இந்த நிலையில் நாளை முதல் ஜனவரி 16ஆம் தேதி மகரவிளக்கு பூஜை வரை வேலூரில் இருந்து சிறப்பு பஸ்ஸை இயக்க தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் ஏற்பாடு செய்துள்ளது. இந்த பஸ் தினமும் பழைய பஸ் நிலையத்தில் இருந்து மதியம் 2 மணிக்கு புறப்பட்டு கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், குமிளி, எரிமேலி வழியாக பம்பையை மறுதினம் காலை 6 மணிக்கு சென்றடையும். பயண நேரம் 16 மணி நேரம். பக்தர்கள் tnstc.in என்ற முகவரியில் ஆன்லைன் மூலம் தங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும், அல்லது 9842039998 அல்லது 9445014463 அல்லது 9445014471 என்ற செல்போன் எண்கள் மூலமும் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. 16 மணி நேர பயணத்திற்கு நபர் ஒருவருக்கு 1010 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. குடியாத்தம் அரசு பள்ளியில் வகுப்பறையில் புகுந்து ஆசிரியை ஒருவரிடம் மர்ம நபர் ஒருவர் நூதன முறையில் பணம் பறித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சிறுவங்கி பகுதியில் நகராட்சி துவக்க பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இங்கு 3 ஆசிரியைகள் உட்பட 5 பேர் பணியாற்றி வருகின்றனர். இதனிடையே பள்ளிக்கு வந்த மர்ம நபர் ஒருவர் வகுப்பறையில் இருந்த ஆசிரியை ஷெர்லின் என்பவரிடம் சென்று தனது தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே 5000 ரூபாய் வேண்டும் என கேட்டுள்ளார். அதற்கு அந்த ஆசிரியை தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என்றும் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அப்போது அந்த மர்ம நபர் தனது கைக்குட்டையில் வைத்திருந்த ஒருவித பவுடரை ஆசிரியை மீது தூவிவிட்டு அவரிடம் இருந்த பணத்தை பறித்து கொண்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் வகுப்பறையில் இருந்த பள்ளி மாணவ மாணவிகள் கண்முன் கண் இமைக்கும் நேரத்திற்குள் நடந்துள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட ஆசிரியை ஷெர்லின் அளித்த புகாரின் அடிப்படையில் பள்ளியின் அருகே இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து தற்போது குடியாத்தம் நகர காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி வகுப்பறையில் இருந்த ஆசிரியையிடம் நூதன முறையில் பணம் பறிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஷோலிங்கரில் நடைபெற்ற சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் கலந்து கொண்டனர். சோளிங்கர் குட்லெட் மேல்நிலை பள்ளியில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன், சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் AM முனிரத்தினம் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு இனிப்பு மற்றும் 100 பேருக்கு சேலை வழங்கினார்கள். அதைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் விழா முன்னிட்டு குழந்தை இயேசு பிறப்பு மற்றும் தேவதூதர்கள் போல மாணவர்கள் வேடமணிந்திருந்தனர். அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் இனிப்பு வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சோளிங்கர் வட்டாட்சியர் வெற்றிக்குமார் மற்றும் அனைத்து சமூக பொதுமக்கள் கலந்து கொண்டனர். குடியாத்தம் அருகே சுமார் 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஏரி நிரம்பியுள்ளதால் பொதுமக்கள் திரண்டு சென்று சிறப்பு பூஜை செய்து உற்சாகமாக கொண்டாடினர். வடகிழக்கு பருவமழை காரணமாக ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் முழுவதும் பல இடங்களில் நீர்நிலைகள் நிரம்பி வழிகிறது. சொற்ப எண்ணிக்கையில் மட்டுமே சில நீர்நிலைகள் நிரம்பாமல் இருந்து வந்தது. தற்போது அவற்றிலும் நீர்வரத்து கணிசமாக உயர்ந்து உபரி நீர் வெளியேறி வருகிறது. இதேபோல் வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் வேப்பங்கநேரி ஏரி சுமார் 25 ஆண்டுகள் கழித்து முழு கொள்ளளவை எட்டியது.
இதனை வரவேற்கும் விதமாக ஊர் மக்கள் ஒன்று திரண்டு பூஜை செய்தும் கிடாக்கள் வெட்டியும் சிறப்பு வழிபாடு செய்து ஏரி நீரை வரவேற்றனர். மேளதாளம், வானவேடிக்கை முழங்க பொதுமக்கள் திரளாக சுமார் 300க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். இதில் வேப்பங்கநேரி ஊராட்சி மன்ற தலைவர் மோகன், ஒன்றிய கவுன்சிலர் சரளா கலைவாணன், துணைத் தலைவர் ரஞ்சித், வேப்பங்கநேரி ஊராட்சி செயலாளர் கேசவன் மற்றும் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேப்பங்கநேரி ஏரி தற்போது நிரம்பியுள்ளதால் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாசன வசதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஷோலிங்கர் அருகே அரசு நீர்நிலை பகுதியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த 2 வீடுகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அதிகாரிகள் இடித்து அகற்றினர். ஷோலிங்கரை அடுத்த சின்ன பரவத்தூர் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான நீர்நிலை பகுதியில் ஆக்கிரமித்து வீடுகள் கட்டப்படுவதாக புகார் எழுந்தது. இந்த புகாரின் பேரில் ஷோலிங்கர் வட்டாட்சியர் வெற்றிக்குமார் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டப்படுவது உறுதியானதைத் தொடர்ந்து உடனடியாக ஜேசிபி இயந்திரத்தினை கொண்டு வீடுகளை இடித்து அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கட்டிடங்களை இடித்து அகற்றும் பணிகளுக்கு ஷோலிங்கர் காவல் ஆய்வாளர் சிவக்குமார் தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் நீர்நிலை ஓடைகளை ஆக்கிரமிப்பு செய்தால் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வட்டாட்சியர் எச்சரித்தார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஆம்பூர் மற்றும் ஷோலிங்கர் பகுதிகளில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களில் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. இவற்றில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஷோலிங்கர் அருள்மிகு யோக நரசிம்ம சுவாமி திருக்கோவில் மற்றும் ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவில்களில் கார்த்திகை மாத பெருவிழாவை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள், தீபாராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கார்த்திகை பெருவிழா 4ஆம் வாரத்தை முன்னிட்டு தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து தக்கான் குளக்கரையில் உள்ள 32 அடி உயர ஆஞ்சநேயருக்கு வடை மாலை, துளசி மாலை, மலர் மாலை ஆகியவற்றை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபட்டனர். பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருந்ததால் காவல்துறையினர் சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தனர். இதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மேல் கிருஷ்ணாபுரம் பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த கங்கை அம்மன் திருக்கோவில். இந்த கோவிலில் திருத்தேர் மற்றும் கோபுர கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வேத பாராயணம் முழங்க கும்பாபிஷேக மகா யாகம் நடைபெற்றது. பின்னர் கோபுரம் மற்றும் திருத்தேர் கலசங்களுக்கு கும்பாபிஷேக சர்வாதிகார சாஸ்திரிகள் மற்றும் சிவாச்சாரியார்கள் ஆகியோர் முன்னிலையில் புனித கலச நீரை அபிஷேகம் செய்தனர். விழாவில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 1000கணக்கான பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளின் மறு ஒளிபரப்பை தினமும் இரவு 10:30 மற்றும் காலை 8 மணி, மதியம் 1 மணிக்கு காண தவறாதீர்கள். வணக்கம்.